ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியாவை யார் கொடுத்தா? கலீலியோ கொடுக்குறாரு. கலீலியோ எதை மீன் பண்ணி இந்த கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியாவை கொடுக்குறாருன்னா, மோஷனை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸுக்கான ஒரு விதியை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முதல் ஸ்டேட்மெண்ட் தான் என்னது? இந்த இனர்ஷியா. அப்போது டிஃபைன் இனர்ஷியா அப்படின்னு நம்மளுக்கு கேட்டாங்கன்னா இதைத்தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க. த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் தே டு நாட் சேஞ்ச் தர் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அன்லெஸ் ஆக்டட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் இனர்ஷியா அப்படின்னு பார்த்துருப்போம். இதுக்கு என்ன மீனிங்? இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டினா என்ன? தானே தன்னை மாற்றிக்கிட முடியாத சில பொருட்கள். அதாவது இந்த பூமியில் உயிரில்லாத எல்லா பொருட்களுமே இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி தான்ப்பா. சரிங்களா? லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன செய்யும்? தன்னைத்தானே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டிஸ்பிளேஸ் பண்ணிக்கிடும். ஆனால் உயிரில்லாத எந்த ஒரு பொருளும் என்ன செய்யாது? தன்னைத்தானே ரெஸ்ட்டில் இருந்தால் அதோடைய பொசிஷனை மாற்றிக்கிட முடியாது. அதேமாரி யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஹெவன்லி பாடிஸ்லாம் பாருங்கள், அது எல்லாமே தன்னோட இயக்கத்தை தன்னால் மாற்ற முடியுமா? நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டும் சன்னை சுற்றியே வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் மோஷன் தான். ஸோ அதோடைய மோஷனை எந்த ஒரு இடத்துலையும் தன்னைத்தானே மாற்றிக்கிட முடியாமல் எப்போ வெளியிருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணி அதோடைய பாதையை சேஞ்ச் பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் தான் இனர்ஷியா. தமிழில் சொல்லணும்னா நிலைமம், நிலையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரெஸ்ட்லேயே இருக்கிறது, மோஷன்லேயே இருக்கிறது, இதை தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இனர்ஷியாவை 3 விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்ப்பா. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இந்த 3 ஒன் பை ஒன் பார்ப்போமா? இந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? Inability of an object to change its state of rest is called inertia of rest. எந்த ஒரு பொருள்லாம் தன்னைத்தானோ தன்னுடைய ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட முடியலையோ அதெல்லாம் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை எப்படி சொல்லலாம்? ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாடி ரெஸ்ட்டில் இருக்கிறதா நான் ட்ரை பண்ணும். அப்போது இந்த வெஹிக்கிளில் சடனாக ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளில் ரெஸ்ட்லேயே ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சடனாக இப்போ டிரைவர் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்சனால் சடனாக முன்ன நோக்கி ஃபார்வர்டாக போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அப்போ என்ன செய்வார்? வெஹிக்கிள் முன்ன நோக்கி போகும்போது அவருடைய பாடி பின்ன நோக்கி பேக்வேர்ட் டைரக்ஷனில் போய் ரெஸ்ட் பொசிஷனுக்கே வரக்கு ட்ரை பண்ணும். புரிஞ்சுங்களாப்பா? இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதுமாரி இனர்ஷியாவுக்கு சொல்லலாம்ப்பா. ஒரு சின்ன ஒரு டம்ளரில் கூட நம்ம என்ன செய்யலாம்? ஒரு கார்டு, பிளேயிங் கார்டை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு காயின் வச்சுருக்கோம். இப்போ இந்த கார்டு மேலே ஒரு ஃபோர்ஸ், ஹெவியான ஃபோர்ஸை கொடுத்து இதை நம்ம முன்ன நோக்கி தள்ளினாலும் காயினும் அந்த கார்டோடைய போயிருமான்னு கேட்டால் போகாது. இந்த காயின் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ரெஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்கு. ஸோ இது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் என்ன செய்யுதுன்னா, அந்த கார்டு போனதுக்கப்புறம் இந்த கார்டில் நீ கொடுத்த ஃபோர்ஸில் அந்த கார்டு வேகமாக மூவ் ஆகி போயிடுச்சுன்னா இந்த காயின் அகைன் டம்ளருக்குள்ளேயே தான் வந்து விழுகும். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து விழுகும்போது இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இட்ஸ் கம்ஸ் டு ரெஸ்ட்டில் இருக்கத்தான் பார்க்கும். இதே போல் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிடுவோம். The inability of an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. அதாவது என்ன சொல்கிறாங்க? எந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளும் தன்னுடைய வேகத்தை தானாக என்ன செஞ்சுக்கிட முடியாது? குறைச்சிக்கிட முடியாது, மாற்றிக்கிட முடியாது அப்படின்றதான் இந்த இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுது. அப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஒரு வெஹிக்கிளில் கண்டினியூஸாக ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வச்சுக்கிட்டோம். அதில் சடனாக அந்த டிரைவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே. அந்த நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர் எல்லாமே என்ன செய்வோம்? சடனாக முன்னு நோக்கி ஃபார்வர்டாக செய்வோம், புஷ் பண்ணுவோம். ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய சீட்டை கூட நம்ம முட்டிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வெஹிக்கிள் சடனாக ஸ்டாப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பர்சன்ஸ் எல்லாரும் அதே இன்னும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கிறவங்களால சடனாக என்ன செய்ய முடியாது? அவங்கள பாடியை ஸ்டாப் பண்ண முடியல. இதே வேறு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்ல முடியும்ப்பா. இந்த இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு அத்லட் பிளேயர் ரன் பண்ணி ஓடிட்டு வர நேரத்தில் அந்த ஃபினிஷிங் லைன் வந்ததுக்கு அப்புறமும் சம் டிஸ்டன்ஸ் வந்து என்ன செய்வாங்க? ரன் பண்ணி வருவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எதனால்? கரெக்டாக ஃபினிஷிங் லைன் வந்தோடனே அவங்க நின்றுருக்கலாமே. அப்போது ஓடிக்கிட்டே இருந்தவங்க என்ன செய்ய முடியாது? சடனாக அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா ரெஸ்ட்டுக்கு வர முடியாது. அப்போது மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மோஷன்லேயே இருக்கத்தான் ட்ரை பண்ணும். இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்றக்கான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள். த inability of an object to change its direction of motion on its own. It is called the inertia of direction. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் தன்னுடைய மோஷனில் இருக்கக்கூடிய டைரக்ஷனை தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிக்கிட முடியலன்னா
அதைத்தான் இந்த இடத்துல இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களாப்பா? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல சன் அப்படின்றது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துடைய சென்டரில் இருக்குது. எர்த் அப்படின்றது சோலார் சிஸ்டத்தில் சன்னை 3rd ஆர்பிட்டாலில் நம்மளுக்கு சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ அப்போ சுற்றி வர்ற இந்த ரொட்டேஷனல் பாத் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் தன்னுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துலேருந்து ஒரு இன்ஸ்டன்ட்லேயும் அது டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி ஆக்சலரேட் ஆகிறதுனால அதோடைய பாத் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு த்ரெட்டில் ஒரு ஸ்டோனை டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த த்ரெட்டோடைய அனதர் எண்டை உங்கள் ஃபிங்கரில் வச்சுட்டு இப்போ இந்த த்ரெட்டை நீங்கள் ஆக்சலரேட் பண்ணும்போது இந்த ஸ்டோன் என்ன செய்யும்? சர்க்கிள் பாத்தில் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துருப்போம் இல்லைங்களா? அப்படி சுற்றும்போது இந்த ஸ்டோனை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கணும். தான் டாப் வியூ. இந்த டாப் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சர்க்கிள் பாத்தில் இருக்கா? இந்த சர்க்கிள் பாத்தில் இருக்கும்போது இதோடைய மோஷன் எந்த டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். அப்படின்னா சடனாக ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்டில் நீங்கள் ரிலீஸ் பண்ணி பாருங்களேன். அது ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு போகிறதுக்கு. சரிங்களா? ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போக ட்ரை பண்ணுது. நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் என்ன செய்யும்? அந்த ஸ்டோன் உங்களுக்காண்டி 2 சுற்றிட்டுலாம் போகாது. ஸ்ட்ரெயிட் லைனில் எந்த இடத்துல நீங்கள் விட்டீங்களோ அந்த இடத்துல தான் டேஞ்சென்ஷியல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகி போகும். அந்த எந்த இடத்துல விட்டுமோ அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். அதுதான் டேஞ்சென்ஷியல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய உங்கள் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் நிற்கிற இடம். இந்த ஃபிங்கர் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆக்சிலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஆக்சிலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைரக்ஷன் தான் நம்மளுக்கு இதோடைய பாத்தை வந்து ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் சேஞ்ச் பண்ணி சர்க்கிள் பாத்துக்கு மூவ் பண்ணிருந்துச்சு. இதே தான் இந்த சோலார் சிஸ்டத்திலே நம்மளுக்கு நடக்குது. ஒவ்வொரு பிளானட்டுமே இதே போல் சன்னுடைய ஆக்சலரேஷனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? டுவார்ட்ஸ் சென்டர் ஆஃப் த சன்னை நோக்கி எல்லா பிளானட்டுமே ஆக்சலரேட் ஆகுது. அது தன்னைத்தானே தன்னுடைய பாதையை சேஞ்ச் பண்ணிக்கிட முடியாததுனால. புரிஞ்சுங்களா? இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.